நீங்க தானே ஆபரேஷனுக்கு பணம் கொடுத்து உதவுனீங்க. அதை எப்படி என்னால மறக்க முடியும்? பணம் கொடுத்தது நான் தான்மா. ஆனா அது என்னுடைய பணம் இல்லை. குழந்தை ஆபரேஷனாக கொடுத்த பணம், செய்ய கொடுத்த பணம். ஆனா இப்ப நான் என் புருஷன் வீட்டுல புருஷன் கூட இருக்கேன். இன்னும் என்கிட்ட ஏதாவது வாலாட்டணும்னு நினைச்சேன், அப்புறம் நான் பதில் சொல்ல மாட்டேன். சொல்ல வேண்டியவங்க வந்து சொல்லுவாங்க. சொல்லுங்க, நீ அண்ணா எங்க இருக்காரு? எனக்கு நிஜமா தெரியாது சண்முகம். நீங்க இப்படி உண்மையை சொல்லாம இருந்தீங்கன்னா உங்களை நான் கைது பண்றதை தவிர எனக்கு வேற வழி கிடையாது. உண்மையை சொல்லுங்க. உங்க மருமகளை நீங்க காப்பாத்தணும்னா சட்டப்படி லாயரை பார்த்து வெளியில எடுத்துங்க. சட்டப்படி அண்ணனை எப்படி வெளியில கொண்டு வரணுமோ அப்படி வெளியில கொண்டு வரலாம். சண்முகம், நீ கூட்டு போப்பா. இப்படி குட்டி போட்ட பூனை மாதிரி குறுக்கி நடிக்க நடந்துட்டு இருந்தா எப்படி கார்த்திக்? அங்க இளவரசிக்கும் சுப்பிரமணிய மாமாக்கும் அந்த வீட்ல இன்னைக்கு ஃபர்ஸ்ட் நைட்டுக்கு ஏற்பாடு பண்ணிட்டு இருக்காங்க. அதை எப்படியாவது தடுத்து நிறுத்தணும். ஏதாவது ஐடியா சொல்லு. இங்க பார், உனக்கு இருக்கிற அதே டென்ஷன் தான் எனக்கு இருக்கு. இளவரசி சுப்பிரமணியத்தோட ஃபர்ஸ்ட் நைட்டை எப்படி நிறுத்திருந்தா நானும் யோசிச்சுட்டு இருக்கேன். கொஞ்சம் பொறுமையா இரு. அந்த இளவரசி வீட்டுக்கு வந்தப்போ இப்படிதான் சொன்னேன். உங்க அக்கா விஷயத்துல தான் நம்ம பிளான் பண்ணது சொதப்பிடுச்சு. வேற ஏதாவது யோசிச்சு பண்ணலான்னு. இது வரைக்கும் எதுவும் பண்ணல. இப்போ உங்களுக்கு ஃபர்ஸ்ட் நைட் நடக்க போகுது. அவங்களுக்கு மட்டும் ஃபர்ஸ்ட் நைட் நடந்துருச்சு. அதுக்கப்புறம் நம்ம தோத்துட்டோம்னு ஒத்துக்க வேண்டியதான். கவலைப்படாத கையில், நாம தோக்க மாட்டோம். தோக்கவும் விட மாட்டேன். நமக்கு ராத்திரி வரைக்கும் டைம் இருக்கு. அதுக்குள்ள ஏதாவது ஒன்று யோசிச்சு எப்படியாவது அவங்க ஃபர்ஸ்ட் நைட்டை தடுத்து நிறுத்திடலாம். நானும் போய் என் பங்குக்கு எப்படி தடுக்கிறதுன்னு பாக்குறேன். வரேன் கார்த்திக். அறிவில்லை உனக்கு? இப்படியே வண்டி ஓட்டுறத பாரு, எப்படி அடிபட்டு இருக்கு பாரு. கார்ல வந்தா கண்ணு கூட தெரியாதா? இப்படி அடிச்சு போட்டுருக்க. ஏங்க, அவர் மேல தப்பு இல்லைங்க, தப்புலாம் என் மேலதான். என்னங்க நீங்க அடிபட்டு ரத்தலாம் வந்துகிட்டு இருக்கு இப்படி சொல்றீங்க? இல்லைங்க, நீங்க போங்க, நான் பாத்துக்கிறேன். என்ன நீங்க சார் போங்க. நீங்க? சாரி, நான் மொபைல் பேசிட்டு வந்த கவனத்துல நீங்க கிராஸ் பண்ணதை பார்க்கல. தப்பு என் மேலதான். ப்ளீஸ் வாங்க. சார், வேணும்னு யாராவது பண்ணுவாங்களா சார்? தப்புலாம் என் மேலதான். நீங்க போங்க சார். ஐயோ சார், ப்ளீஸ் ஹாஸ்பிட்டலுக்கு வாங்க. கையில ரத்தம்லாம் வந்துட்டு இருக்கு. நீங்க போங்க சார். இல்ல, முதல்ல உங்களுக்கு ஃபர்ஸ்ட் எய்ட் பண்ணனும். நீங்க வாங்கல ப்ளீஸ். இல்ல, வாங்க வாங்க. இல்ல, நீங்க வாங்க வாங்க சார். அம்மா, இப்போ வலி எப்படி இருக்கு? ஊசி போட்டதுக்கு அப்புறம் இப்ப வலி கொஞ்சம் பரவாயில்ல. ஆனா வினுவினு தெரிக்குதுப்பா. ஏமா, ரோட்ல பாத்து வரக்கூடாதா? ஏதோ இதோட போச்சு. பெருசா ஏதாவது ஆயிருந்துச்சுன்னா? நான் பார்த்து தாண்டி போனேன். அந்த கார்கார படுபாய் வந்து இடிச்சிட்டு அவன் பாட்டுக்கு போய்கிட்டே இருக்கான். அக்காவுக்கு இன்னும் இந்த விஷயம் தெரியாதுமா. தெரிஞ்சா பதறி போயிருவாமா. நானே சொல்லலாம்னு நினைச்சேன். நல்ல வேளை நீயே ஞாபகப்படுத்திட்ட. எனக்கு அடிப்பட்ட விஷயத்த உன் அக்கா இளவரசிகிட்ட இப்ப சொல்லிடாதம்மா. ஏமா, உனக்கு இப்படி நடந்த விஷயத்த அக்கா கிட்ட தகவல் சொல்லனா அக்கா கோச்சிக்க மாட்டா? ஐயோ, நான் அவளை சமாதானம் பண்ணிக்கிறேன். நீ பாட்டுக்கு போன் பண்ணி இந்த விஷயத்த சொல்லி வச்சிடாத. அம்மா, ஏன் இளவரசிக்கு தகவல் சொல்ல வேண்டாம்னு சொல்றீங்க? அவங்க மேல இருக்கிற கோபம் இன்னும் உங்களுக்கு தெரியலையா? அதானே, நீங்க சொன்ன மாதிரி அக்கா அங்க போய் வாழ்றால, அப்புறம் என்ன உங்களுக்கு அக்கா மேல கோவம்? ஐயோ, எனக்கு அவன் மேல எந்த கோபமும் இல்லடி. நான் அடிப்பட்ட விஷயத்த இப்ப அவகிட்ட சொல்ல வேண்டாம். நாளைக்கு காலையில சொன்னா போதும். அதான் ஏன்னு கேக்குறேன். அது அது வந்து உன் அக்காவுக்கு இன்னைக்கு சாந்தி முகூர்த்த ஏற்பாடு பண்ணிருக்கு. இப்ப போய் எனக்கு அடிப்பட்ட விஷயத்த சொன்னா அவ அங்கிருந்து இங்க வந்துருவாமா. அதனாலதான் சொல்ல வேண்டான்னு சொன்னேன். ரொம்ப நாள் போராட்டத்துக்கு அப்புறம் இன்னைக்குதான் அவ புருஷன் கூட புது வாழ்க்கை ஆரம்பிக்க போறா. அதுக்கு நானே தடங்களாயிடக்கூடாதுல்ல. அதனாலதான் தகவல் சொல்ல வேண்டான்னு சொன்னேன். சரிம்மா, நான் போய் டாக்டர் பார்த்து பேசிட்டு வந்துடுறேன். சரி, பாத்துக்குங்க. அம்மா, உனக்கு ஜூஸ் எதுவும் கொடுக்கட்டுமா? இல்லடி, இப்போ ஒண்ணு வேண்டாம். 3 3s are 9, 3 4s are 12, 3 5s are 18, 15. 15. என்னம்மா படிக்கிற?
எனக்கு மேக்ஸ் தான் தாத்தா சரியா வர மாட்டேங்குது. அதான் சித்தி கிட்ட கேட்டு படிச்சிட்டு இருக்கேன். அப்படியா? சரி சரி, மிச்சத்தெல்லாம் நாளைக்கு படிக்கலாம். எந்திரி, போய் படுத்து தூங்கலாம். வா. எனக்கு தூக்கம் வரலையே தாத்தா. எனக்கு தூக்கம் வர வரைக்கும் படிச்சுட்டு தான் தூங்குறேனே. அதெல்லாம் கரெக்டு தான். நீ படுத்து கண்ணை முன்னன்னு வச்சுக்கோ, தூக்கம் தானா வந்துடும். சித்திகிட்ட சொல்லிட்டு வா. கொண்டாமா. சரி சித்தி, நாளைக்கு படிச்சுக்கலாம். வா. மா ஜானகி, இந்தாம்மா. என்னம்மா அதெல்லாம்? என்னம்மா இப்படி கேட்குற? இன்னைக்கு நம்ம சுப்பிரமணிக்கு சாந்தி முகூர்த்தம்ல, இதெல்லாம் ஒரு தட்டில் வச்சு அவன் ரூமில் கொண்டு போய் வை. இந்தா மாமா, நீங்களே கொண்டு போய் வச்சிருங்க. எம்மடி, நீ இந்த வீட்டுக்கு மூத்த மருமகம்மா, நீ தானம்மா எல்லாம் செய்யணும். இந்த பார், மனசில் எதையும் வச்சுக்காம சந்தோஷமா இரு. இந்த அப்படி சுப்பிரமணி, என்ன நீ அவளை நான் தூங்க வைக்கிறதுக்காக படுக்க வச்சிருந்தேன், நீ அவளை தூக்கி வச்சு விளையாடிக்கிட்டு இருக்க? இல்லப்பா, குழந்தை தூங்கல, அதான் விளையாட்டு காட்டி தூங்க வைக்கலான்னு. நீ ஒன்றும் விளையாடி தூங்க வைக்க வேணாம், நான் அவளை விளையாடி தூங்க வைக்கிறேன். நீ ஒரு ரூமுக்கு போ. உனக்கு என்ன, உன் கூட விளையாடணும் அவ்வளோதானே. நான் விளையாடுறேன், வா. இளவரசி, இளவரசி, இளவரசி. என்னம்மா, ஏன் இளவரசி அந்த நேரத்துல இளவரசி தேடிட்டு எங்கக்கா? வந்திருக்க? இளவரசி எங்க? அவகிட்ட ஒரு முக்கியமான விஷயம் சொல்லு. நீ எதுக்கு இந்த நேரத்துல இங்க வந்த? ஐயோ, ஒரு முக்கியமான விஷயம், அது அவகிட்ட தான் சொல்லணும். அதுக்காக தான் வந்தேன். இளவரசி, எதுவா இருந்தாலும் காலையில பேசிக்கலாம். முதல்ல நீ கிளம்பு. ஐயோ, இப்பயே சொல்லி ஆகணும்னு சொல்றேன்ல. இளவரசியோட அம்மாவுக்கு ஆக்சிடென்ட் ஆயிடுச்சு. என்னம்மா, இளவரசியோட அம்மாவுக்கு ஆக்சிடென்ட் ஆயிடுச்சுங்கிற, அது எப்படி உனக்கு தெரியும்? ஐயோ, நான் ஆட்டோல வரும்போது அவங்களுக்கு ஆக்சிடென்ட் ஆயிருந்ததை நான் கண்ணால பார்த்தேன். அது சொல்லிட்டு போல தான் நான் இங்க வந்தேன். இல்ல நீ ஏதோ பிரச்சனை பண்றதுக்காக இங்க வந்து போய் சொல்றேன்னு நினைக்கிறேன். ஐயோ, நான் போயில சொல்லல மாமா. எந்த பிரச்சனையும் பண்றதுக்காகவும் வரல. நடந்த உண்மையை சொல்ல தான் வந்தேன். இளவரசி, நான் சொல்றது நீயாவது நம்பு. உங்க அம்மாக்கு ஆக்சிடென்ட் ஆயிடுச்சு. அங்க என்ன நடந்தது தெரியுமா? டேய் வாடா, ஒரு அம்மா ரோட்ல அடிபட்டு இருக்காங்க. டேய் டேய் டேய், வாடா வாடா, டேய் வாடா, டேய் வாடா. டேய் தூக்குடா தூக்குடா. ஆட்டோ 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 ஆட்டோ. அம்மா அடிபட்டு. டேய் டேய் டேய். கயல், நீ ஒன்னும் விளையாடலையே. இந்த விஷயத்துல நீ ஒன்னும் பொய் சொல்லலையே. என்னக்கா சொல்ற? நான் எதுக்கு போய் சொல்ல போறேன்? எனக்கும் இளவரசிக்கும் ஆகாதுதான். அதுக்கு இளவரசியோட அம்மாவும் நம்ம அம்மா மாதிரி வயசானவங்க தானே. எனக்கு என்ன மனசாட்சின்னு ஒண்ணு இல்லையா? சொல்லுங்க இளவரசி. ராஜா, எங்க இருக்கீங்க? நான் வீட்டில் தாங்க இருக்கேன். இல்ல, அம்மாக்கு ஏதோ ஆக்சிடென்ட்னு கேள்விப்பட்டேன். சேச்சே, அதெல்லாம் ஒண்ணும் இல்ல. நான் இவ்வளவு நேரம் அம்மாட்ட பேசிட்டு தானே வரேன். ஒண்ணும் இல்ல. பேஷண்ட் பேர் என்ன? வயசு? வயசு 55 இருக்கும். ஹலோ. ஓகே. ஹலோ. சொல்லுங்க இளவரசி. வீட்ல இருக்கேன்னு சொன்னீங்க. பின்ன ஏதோ ஹாஸ்பிடல்ல நர்ஸ் பேசுற மாதிரி இருக்கு. அம்மா பேர்ல கேக்குறாங்க. என்னாச்சு, எங்க இருக்கீங்க நீங்க? அதெல்லாம் ஒண்ணும் இல்ல இளவரசி. நான் வீட்டில் தான் இருக்கேன். நான் தான் சொன்னேன். ராஜா, போய் சொல்லாதீங்க. இப்ப நான் வீட்டுக்கு கிளம்பி வந்துருவேன். இளவரசி, நீங்க அவசரப்பட்டு உடனே கிளம்பி வீட்டுக்குலாம் வந்துடாதீங்க. அப்ப அம்மாக்கு ஆக்சிடென்ட் ஆனது உண்மையா? ஆமா இளவரசி, உண்மைதான். பெருசா ஒண்ணும் இல்ல, சின்ன அடிதான். அதை நாங்க பாத்துக்கிறோம் இளவரசி. நீங்க கிளம்பி வந்துடாதீங்க. எந்த ஹாஸ்பிடல்? ப்ளீஸ், நான் சொல்றது கேளுங்க இளவரசி. நாங்க பாத்துக்கிறோம். முதல்ல எந்த ஹாஸ்பிடல் சொல்லுங்க. வேற எதுவும் பேசாதீங்க.
கௌசல்யா ஹாஸ்பிட்டல், நம்பர் 34, நியூ ஸ்ட்ரீட், வெஸ்ட் மாம்பலம். சரி நான் இப்ப வரேன். என்னமாச்சு? உண்மைதான் மாமா. சரி நம்ம உடனே ஹாஸ்பிட்டல் கிளம்பலாம். அப்ப நாங்க போயிட்டு வந்துடுறோம்ப்பா. வா போலாம். ஐயோ, இவனுக்கு ஒரு நல்லது நடக்கும்னு பார்த்தா இந்த நேரம் பார்த்தா அந்த அம்மாவுக்கு ஆக்சிடென்ட் ஆகணும். கடவுளே, அந்த அம்மாவுக்கு ஒன்றும் ஆயிடக்கூடாது. காலில் ஒரு சின்ன ஃப்ராக்சர் தான். நடக்கிறது கொஞ்சம் சிரமமாக இருக்கும். 1 வீக் இவங்க பெட் ரெஸ்ட் எடுத்தாங்கன்னா சரியாயிடும். இப்போவே நீங்கள் டிஸ்சார்ஜ் பண்ணி கூப்பிட்டு போகலாம். தேங்க்யூ டாக்டர். அப்புறம் என்ன ராஜா, டாக்டர் போலான்னு சொல்லிட்டாங்க. நீங்க போய் ஆட்டோ கூட்டிட்டு வாங்க, நம்ம போலாம். சரி அம்மா, நான் போய் ஆட்டோ கூட்டிட்டு வந்துடுறேன். என்னம்மா, என்னாச்சு? என்ன நடந்ததுமா? இளவரசி, நீ எப்படி இங்க? உனக்கு யார் தகவல் சொன்னது? ஹே லீலா, அம்மா கடிப்படுது, ஏன் எனக்கு உடனே ஃபோன் பண்ணல? அவளை நான் அந்த அம்மா ஃபோன் பண்ண வேண்டாம்னு சொன்னேன். எனக்கு ஒன்றும் இல்லைம்மா, சாதாரண காயம்தான். டாக்டர் இப்போ வீட்டுக்கு போகலான்னு சொல்லிட்டாரு. நீங்கள்லாம் எதுக்காக இப்போ வந்தீங்க? முதல்ல வீட்டுக்கு கிளம்புங்கம்மா. என்னம்மா நீ? உனக்கு அடிப்பட்ட விஷயமா யாரோ 3வது மனுஷங்க சொல்லி தெரிஞ்சுதான் நான் இங்க வந்திருக்கேன். வந்த உடனே போன்னு சொல்றேன். இல்லம்மா, எல்லாம் உன் நல்லதுக்கு தாம்மா சொல்றேன். நானே இப்ப வீட்டுக்கு கிளம்ப போறேன். நீங்களும் உங்க வீட்டுக்கு போயிட்டு நாளைக்கு காலையில வரலாம்ல? ஓ, இப்ப புரியுது நீ ஏன் காலையில வர சொல்றேன்னு. நீ அடிபட்டு இந்த நிலைமையில இருக்கிறப்போ நான் எப்படி அங்க சந்தோஷமா இருக்கிறது? எனக்கு ஒண்ணும் இல்லம்மா, சாதாரண அடிதானே. இன்னைக்கு விட்டா அப்புறம் நல்ல நாள் கிடையாதுமா. அதனால தாம்மா சொல்றேன். பரவாயில்ல, குணமாகட்டும். மற்றதெல்லாம் அப்புறம் பார்த்துப்போம். ஆமா, டாக்டர் என்ன சொன்னாரு? பயப்படுற மாதிரி ஒன்றும் இல்லை, லைட்டாக ஃப்ராக்சர் ஆயிருக்கான். 1 வாரம் பெட் ரெஸ்ட் எடுத்தா சரியாயிடும்னு சொன்னாரு. அப்படியா? அப்போ இளவரசி உங்க கூடவே இருக்கட்டும். லீலா வேற காலேஜுக்கு போகணும். இவகிட்ட இருந்து பார்த்துப்பா. இல்ல மாப்ள, அதெல்லாம் ஒண்ணு வேண்டாம். இளவரசி நீங்க கூட்டிட்டு போங்க. இது சின்ன அடி தானே, நான் சமாளிச்சுக்கிறேன். பரவாயில்ல இளவரசி, நீ அம்மா கூடவே இருந்து பார்த்துக்க. நல்ல குணமானதும் நீ வீட்டுக்கு வந்தா போதும். நானே வந்து கூட்டிட்டு போறேன். அம்மா, நான் போயிட்டு ஆட்டோ கூட்டிட்டு வந்துடுறேன். ம். என்னம்மா, வலிக்குதா? இல்லம்மா, கொஞ்சம் வெண்ணு வெண்ணுன்னு இருக்கு, சரியாயிடும். காலங்காத்தால தூக்கத்தில் எழுப்பி என்னை டார்ச்சர் பண்ற ஒரே ஆள் கயலா தான் இருக்கும்னு நினைச்சேன். அதே மாதிரி வந்து நிக்கிற. என்ன விஷயம் சொல்லு. நாம ஒண்ணு நினைச்சா தெய்வம் ஒண்ணு நினைக்கும்னு சொல்லுவாங்கல்ல. ஆனா நம்ம விஷயத்துல நாம நினைச்சதையே தான் கடவுளும் நினைச்சிருக்காரு கார்த்திக். நான் இன்னைக்கு எவ்வளவு சந்தோஷமா இருக்கேன் தெரியுமா? அதான் உன் முகத்துல 1000 வாட்ஸ் பல்போட வெளிச்சம் தெரியுது. ஆமா, உனக்கு சந்தோஷம் வந்தாலும் சங்கடம் வந்தாலும் காலங்காத்தால என்னதான் வந்து டார்ச்சர் பண்ணுவியா? கொஞ்சம் நிம்மதியா தூங்க விட மாட்டியா? ஆமா, நீ பாட்டுக்கு இளவரசியோட ஃபர்ஸ்ட் நைட்டை நிறுத்துறதுக்கு பிளான் பண்றேன்னு சொல்லிட்டு இப்படி படுத்து தூங்கிட்டு இருக்கியே, இதான் நீ பிளான் பண்ற லட்சணமா? நல்ல வேலை, நான் கும்பிடுற கடவுள் எனக்கு கைவிடல. இளவரசியோட அம்மாவுக்கு ஆக்சிடென்ட் பண்ண வச்சு அவளோட ஃபர்ஸ்ட் நைட்டையே கேன்சல் பண்ண வச்சுட்டாரு. முதல்ல நான் போய் அந்த கடவுளுக்கு நன்றி சொல்லி அபிஷேகம் பண்ணணும். நீ இப்போ இப்படி சிரிக்கிற அளவுக்கு நான் என்ன சொல்லிட்டேன்? சிரிக்காம என்ன பண்ண சொல்ற? இந்த காலத்துல நல்லவங்க நல்ல விஷயத்துக்காக வேண்டிக்கிறதையே கடவுள் நிறைவேற்றி வைக்கிறது இல்ல. நீ இளவரசியோட ஃபர்ஸ்ட் நைட்டை கெடுக்கிறதுக்காக வேண்டிக்கிற. உன் கோரிக்கையை கடவுள் நிறைவேற்றி வைப்பாரா? உனக்கும் கடவுளுக்கு என்ன நெட் கனெக்ஷனா இருக்கு? உன் கோரிக்கையை நிறைவேற்றி வைக்கிறதுக்கு பைத்தியக்காரி. நீ பேசுறத பார்த்தா நீதான் என்ன இழுக்கிற. கடவுள் ஒண்ணு இளவரசி அம்மாக்கு ஆக்சிடென்ட் ஏற்படுத்தல. அந்த காரியத்தை சிறப்பா செஞ்சு முடிச்சது அடியன் தான். கார்த்திக், உண்மையாவா சொல்ற? நான் கூட நேத்து உன்கிட்ட சொல்லிட்டு போனப்போ நீ என்ன பண்ண போறியோ ஏது பண்ண போறியோ தெரியலையேன்னு கவலையோட தான் வீட்டுக்கு போனேன். ஆனா நீ இவ்ளோ கச்சிதமா காரியத்தை பண்ணி முடிச்சிருக்கியே. 7 ஜென்மத்துக்கும் இளவரசி சுப்பிரமணி சேராத அளவுக்கு என்ன பண்ண முடியுமோ அதை நான் பண்ணிக்கிறேன். சுப்பிரமணி உனக்கு தான்,
இளவரசி எனக்கு தான். அந்த நம்பிக்கை இப்ப எனக்கு வந்துருச்சு கார்த்திக். அவங்க 2 பேரோட ஃபர்ஸ்ட் நைட் தள்ளி போனத சந்தோஷமா உங்ககிட்ட சொல்லலாம் தான் வந்தேன். ஆனா அதுக்கு காரணமே நீதானே தெரிஞ்ச உடனே ரொம்ப சந்தோஷமா போறேன். அப்ப நான் வரட்டுமா கார்த்திக்? ஏய், காலங்காத்தால தூங்கிட்டு இருக்கணும் எழுப்பி விட்டு இப்போ வரட்டுமாங்கிற? போ, ஃப்ரிட்ஜில் பால் இருக்கு, சூடாக ஒரு கப் காஃபி போட்டு கொடுத்துட்டு போ. இப்ப நான் இருக்கிற சந்தோஷத்துக்கு உனக்கு பால் பாயசமே பண்ணி தருவேன். என்ன காஃபி தானே, இரு உடனே போட்டு கொடுக்குறேன். என்ன தின்னு படிச்சுட்டு புக்ஸ் எல்லாம் பேக்ல தான் எடுத்து வைக்க சொன்னேன். இப்ப பாரு தாத்தா எடுத்து வச்சிட்டு இருக்காரு. நான் எடுத்து வைக்கும் போது தான் நீங்க குளிக்கவான்னு கூட்டிட்டு போயிட்டீங்க. தேங்க்ஸ் தாத்தா. எனக்கு எதுக்குமா தேங்க்ஸ் எல்லாம்? உனக்காக தாத்தா நான் இதை கூட செய்ய மாட்டேனா? சரிப்பா, நான் போய் லஞ்ச் பேக் எடுத்து வரேன். வாங்க. வாங்க சார். ஐ அப்பா. என்னடா கண்ணு, ரெடி ஆயிட்டியா ஸ்கூலுக்கு? அப்பா நான் சொன்னல இளங்கோ, அந்த இளங்கோ இவர்தான் அப்பா. வணக்கம் தம்பி. வணக்கங்க. இவங்க தான் என் ஒய்ஃப். ஹலோ. வண்டியில் அடிப்பட்டதும் ஹாஸ்பிட்டல் கூட்டு போற வரைக்கும் நல்லா தான் பேசிட்டு இருந்தாரு. ஹாஸ்பிட்டல் போனதும் மயக்கம் போட்டு விழுந்துட்டாரு. டாக்டர் ட்ரீட்மெண்ட்லாம் முடிச்சு டிஸ்சார்ஜ் பண்ணி கூட்டு போலான்னாரு. சரி, அதான் இங்கே கூட்டிட்டு வந்தேன். ஆமா தம்பி, தம்பிக்கு சொந்த பந்தங்கள்லாம் இல்லப்பா. அவர் கதையை கேட்டா ரொம்ப பாவமா இருக்கு. நான் இளங்கோன்னு ஒரு பேர் சொன்னேனே, அது கூட அவர் சொந்த பேர் இல்ல. என்ன தம்பி சொல்றீங்க? ஆமாப்பா, அவர் பேர் என்ன, அவர் எந்த ஊரு, அவரோட சொந்த பந்தங்கள் யாரு, எதுவுமே அவருக்கு ஞாபகம் இல்லை. ஏதோ ஒரு விபத்துல அவரோட பழைய நினைவுகள்லாம் எழுந்துட்டாரு. அதை தேடிதான் அழிச்சிட்டு இருக்காரு. கவிதா, அவருக்கு ஒரு காஃபி கூட. தம்பி கொஞ்சம் இப்படி வாங்கல. என்னங்க வச்சக்கன் மாறாம என்னையே பார்த்துட்டு இருக்கீங்க? என்ன இதுக்கு முன்னாடி பார்த்துருக்கீங்களா? என்னை பத்தி ஏதாவது விவரம் தெரியுமா? இல்ல, பார்த்ததில்ல. எனக்கு எதுவும் தெரியாது. என்னப்பா, என்னை ஏன் தனியா கூட்டிட்டு வந்தீங்க? ஏதாவது முக்கியமான விஷயமா? எனக்கு என்னமோ நீங்க கூட்டு வந்திருக்கிற ஆளை பார்த்தா சந்தேகமா இருக்கு தம்பி. என்னப்பா சொல்றீங்க? ஆமா தம்பி, பழசெல்லாம் ஞாபகம் இல்லை, ஊர் பேரெல்லாம் மறந்து போச்சுன்னு சொல்றீங்க. ஒருவேளை இவன் கார்த்திக் அனுப்புன ஆளா இருப்பானு எனக்கு சந்தேகமா இருக்கு. ஏன்னா ஏற்கனவே ஒரு பொண்ணு அனுப்பி அந்த கான்ட்ராக்ட் உங்களுக்கு கிடைக்காம பண்ணவன் அது மாதிரி குடும்பத்தில் பூந்து ஏதாவது குழப்பத்தை உண்டாக்கிடுவானு எனக்கு பயமா இருக்கு தம்பி. இல்லப்பா, எனக்கு என்னவோ நம்பிக்கை இருக்கு. இளங்கோ அப்படிப்பட்ட ஆள் இல்ல. உள்ள போலாம் வாங்க. வாங்க. சரி. தேனு, இங்க இருந்து அங்கிள் எங்க? தேனு, நீங்களும் தாத்தாவும் உள்ள போய் பேசினதை கேட்டு அவரு போயிட்டாரா? தம்பி நிச்சயமா அவன் கார்த்திக் அனுப்பின ஆள் தான். நாம பேசிட்டு இருந்ததை கேட்டுட்டு பயந்துக்கிட்டு ஓடிட்டான். எனக்கு என்னமோ அப்படி தோணல. நீங்க சந்தேகப்பட்டதுனால எதுக்கு வீண் பிரச்சனைன்னு சொல்லி கிளம்பிருப்பாருன்னு நினைக்கிறேன். சரி விடுங்க தம்பி, தலைக்கு வந்து தலைப்பாட போச்சு. குழந்தைய கொண்டு போய் நான் ஸ்கூல்ல விட்டு வரேன். எடுத்துட்டு வாமா, போலாம் வா. பாய் டாடி. பாய் மம்மி. இளங்கோவுக்கு போட்ட காஃபியா? கூட நான் சாப்பிடுறேன். என்னக்கா, இன்னைக்கு நீ ஆபீஸ் போலையா? இல்ல லீலா, அம்மாக்கு இப்படி இருக்கிறப்போ நான் எப்படி ஆபீஸ்க்கு போக முடியும்? அதான் அம்மா குணமான வரைக்கும் லீவ் எடுக்கலான்னு இருக்கேன். ஆபீஸ்க்கு வர ஃபோன் பண்ணி சொல்லணும். சரி, நான் கிளம்புறேன். ஜாக்கிரதை போயிட்டு வா. அம்மா நான் போயிட்டு வரேன். சரிம்மா. ஆபீஸ்க்கு வர ஃபோன் பண்ணும். ஹலோ, குட் மார்னிங் மேடம். சொல்லுங்க மேடம். இளவரசி, ஆடிட்டர் அக்கவுண்ட்ஸ்ல ஏதோ ப்ராப்ளம் சொல்லி ஃபோன் பண்ணாரு. அவர் ஆபீஸ்க்கு வரேன்னு சொல்லிருக்காரு. நீ கொஞ்சம் சீக்கிரம் வந்துருமா? ஆடிட்டரும் இப்போ வந்துருவாரு. வந்துடுறேன் மேடம். சரி, சீக்கிரமா வந்துருமா? ஓகே மேடம்.
என்னம்மா யார் ஃபோன்ல? இல்லம்மா, ஆஃபீஸ்க்கு லீவ் போடலாம்னு நினைச்சு ஃபோன் எடுத்தா கரெக்டா மேடமே ஃபோன் பண்றாங்க. அக்கவுண்ட்ஸ்ல ஏதோ பிரச்சனையா, ஆடிட்டர் வேற வராரா, சீக்கிரமா ஆஃபீஸ்க்கு வாங்கன்னு வேற சொல்றாங்க. என்ன பண்றதுன்னு சரிம்மா, தெரியல. நீ கிளம்பி போம்மா, நான் சமாளிச்சுக்கிறேன். நீயே எப்படி? என்னம்மா கால் வலி பரவாயில்லையா? அம்மா என்ன நீங்களே சமாளிச்சுக்கிறேன்னு சொல்லிட்டு இருந்தீங்க? இல்ல தம்பி, இளவரசி ஆபீஸ் லீவ் போட்டு என்னை பாத்துக்கிறேன்னு சொல்லிட்டு இருந்தா. அதுக்குள்ள ஆபீஸ்ல இருந்து மேடம் ஃபோன் பண்ணி ஏதோ அவசர வேலையா இளவரசியை வர சொல்லிருக்காங்க. அதான் நீ கிளம்புமா, நான் சமாளிச்சுக்கிறேன்னு சொல்லிட்டு இருக்கேன். ஓ அப்படியா? இளவரசி உங்களுக்கு ஏதாவது அர்ஜென்ட் ஒர்க் இருந்தா நீங்க கிளம்புங்க, அம்மாவை நான் பாத்துக்கிறேன். நீங்க ஆபீஸ்க்கு போல? ஆபீஸ்ல ஒர்க் இருக்கு, பட் இன்னைக்கு சீக்கிரம் முடிஞ்சிரும். மதியம் வீட்டுக்கு வந்துருவேன். இப்ப அம்மாக்கு மருந்தெல்லாம் கொடுத்துட்டீங்களா? மதியம் நான் வந்து கொடுத்துக்கிறேன், நீங்க கிளம்புங்க. உங்களுக்கு எதுவும் சிரமம் இல்லையே? இதுல என்னங்க சிரமம் இருக்கு? அம்மாவை நான் பாத்துக்கிறேன், நீங்க ஆபீஸ் கிளம்புங்க. சரி, ரொம்ப தேங்க்ஸ். பரவாயில்லைங்க. சரிம்மா, அப்ப நான் ஆபீஸ் கிளம்புறேன். ராஜா, உள்ள நான் லஞ்ச்ல ரெடி பண்ணிட்டேன், அம்மாவை சாப்பிட சொல்லுங்க, மாத்திரை கொடுத்துருங்க. கண்டிப்பா நான் கொடுத்துக்கிறேங்க, நீங்க தைரியமா போங்க. சரி, வரேம்மா. சரிம்மா. நம்புற மாதிரி லீலா கிட்ட பக்காவா ஃபோன் பண்ணி சொல்லிட்டல? நான் சொன்னதை கேட்டு பதறிட்டா. கண்டிப்பா அங்க வந்துருவான்னு நினைக்கிறேன். வெரி குட். கொஞ்சம் இரு, கிருஷ்ணாக்கு ஃபோன் பண்ணி தகவலை சொல்லிடலாம். சொல்றா மச்சான். டேய் மச்சான், நம்ம போட்ட பிளான் சக்சஸ்ரா. என்னடா சொல்ற? நாம சொன்ன மாதிரி ரூபா லீலாக்கு ஃபோன் பண்ணி சொல்லிருக்காடா. லீலாவும் அதை நம்பிட்டா. அவ உடனே உனக்கு ஃபோன் பண்ணுவான்னு நினைக்கிறேன். உண்மையோட சொல்றேன்? ஆமா மச்சான், ரூபா நம்ம சொல்லி கொடுத்த மாதிரி லீலாக்கு ஃபோன் பண்ணி அழுதுருக்கா. லீலாவும் நம்பிட்டான்னு நினைக்கிறேன். இப்போ உடனே எனக்கு தான் அவ காண்டாக்ட் பண்ணுவா. நான் போனை சுவிட்ச் ஆஃப் பண்ணி வச்சிடறேன். அப்புறம் உன்னை தேடி தான் அவ வருவா. நீ ரூபாவை காப்பாத்தலாம் அது இதுன்னு சொல்லி நம்ம எடுத்து கூட்டிட்டு போய் ரொம்ப நாள் ஆசையை நிறைவேற்றிரு. சூப்பர்ரா மச்சான். இருந்தாலும் லீலாவை நினைச்சா எனக்கு கொஞ்சம் பாவமா இருக்கு. டேய், என்னடா திடீர்னு ஃபீல் பண்ற? இல்லடா மச்சான், ஏற்கனவே அவங்க வீட்டில் அவங்க அக்காவால ஏகப்பட்ட பிரச்சனை. நாம வரவளை கூட்டிட்டு போய். டேய், என்னடா இந்த நேரத்துல இப்படி ஃபீல் பண்ற? அந்த லீலா மட்டும் என்ன லேஸ் பட்டவளா? சுப்பிரமணியும் அவங்க அக்காவையும் பிரிக்கிறதுக்காக சுப்பிரமணிக்கும் அவங்க அன்னைக்கும் தொடர்பு இருக்குன்னு சொல்லி நம்ப வச்சவ தானே? அவங்க ரெண்டு பேரும் லாட்ஜுக்கு வர வச்சு அவங்க அம்மாவை பார்க்க வச்சு நம்ப வச்சவ தானே? சரி விடுறா, கொஞ்சம் ஃபீல் பண்ணிட்டேன். சரி சரி, லீலா வந்ததோ நம்ம இடத்துக்கு கூட்டிட்டு வந்துரு. இந்த தடவை லீலாவை மிஸ் பண்ண கூடாதுடா. நான் பின்னாடியே வரேன். சரி வா, நம்ம போலாம். சொல்லுங்க இளவரசி. எங்க இருக்கீங்க ராஜா? வீட்லயா? ஆமா, வீட்ல தான். அம்மா எப்படி இருக்காங்க? அம்மா நல்லா இருக்காங்க. அம்மாவை பத்தி நீங்க கவலைப்படாதீங்க, நான் பாத்துக்கிறேன். சரியா? ரொம்ப தேங்க்ஸ் ராஜா. இல்ல 1 மணி ஆயிடுச்சு, அம்மா மாத்திரை போட்டாங்களான்னு கேக்குறதுக்கு தான் ஃபோன் பண்ணேன். அம்மா இப்பதான் லஞ்ச் சாப்பிட்டுட்டு இருக்காங்க. சாப்பிட்டு முடிச்சதும் மாத்திரை கொடுத்துறேன். ஆமா, நீங்க சாப்பிட்டீங்களா? இல்ல, இனிமேதான். இங்க பாருங்க இளவரசி, நீங்க சாப்பிட்டு முதல்ல ஒர்க்க பாருங்க. அம்மாவை நான் பாத்துக்கிறேன். சாரி ராஜா, உங்களுக்கு நான் ரொம்ப சிரமத்தை தரேன். இதுல சிரமம் என்னங்க இருக்கு? நீங்க ஒன்றும் ஃபீல் பண்ணாதீங்க. சரி, ஓகே, வச்சிடுறேன். பாவம் இளவரசினே, உன் கை கட்டுறது என்னைக்குமே உனக்கு வாய் கட்டுறது இல்லைல்ல? உன் ஃபர்ஸ்ட் நைட்டு தான் சொல்றேன். நேத்து தடல் புடலாம் நடக்க வேண்டிய உன் ஃபர்ஸ்ட் நைட்டு தடாலடியா நின்று போனதை நினைச்சு கொஞ்சம் ஏங்கி போயிருப்பல. இது எல்லாத்துக்கும் காரணம் உங்க அம்மா தானே. உங்க அம்மா மேல கூட உனக்கு கோவம் இருக்கலாம் இல்ல? பாவம் இளவரசி, அவங்க மேல எந்த தப்பும் இல்ல. ஈவன் அவங்களுக்கு இந்த ஆக்சிடென்ட் நடக்கிறதுக்கு கூட காரணம் நீதான். என்ன புரியலையா? நான் பண்ண பிளானை எல்லாம் மீறி அவன் வீட்டுல போய் செட்டில் ஆயிட்டேன். அதையே என்னால தாங்கிக்க முடியல. ஆனா உங்களுக்குள்ள நடக்கிற ஃபர்ஸ்ட் நைட் மட்டும் எப்படி என்னால தாங்கிக்க முடியும்? அதனாலதான் உன் ஃபர்ஸ்ட் நைட்டை நிறுத்த பிளான் பண்ண, உங்க அம்மாவை ஆக்சிடென்ட் பண்ண, உன் ஃபர்ஸ்ட் நைட்டே நிறுத்திட்டேன். உன்னை அடையறதுக்கு நான் என்ன வேணா பண்ணுவேங்கிறது இப்பவாது புரிஞ்சுட்டு ஒழுங்கா என்கிட்ட சரண்டர் ஆயிடு. இது பார், இவ்வளவு நாள் என் வாழ்க்கையில இடைஞ்சல் பண்ணிட்டு இருந்தா நான் பொறுத்துட்டு இருந்தேன்.
ஆனா இப்ப தேவையில்லாம எங்க அம்மா அடிப்படை வச்சிருக்கேன். உனக்கு இவ்வளவுதான் மரியாதை. இதோட விளையாட்டு நிறுத்திக்கோ. என்னடி புருஷன் வீட்டுல போய் செட்டில் ஆயிட்டாங்கிற திமிர்ல பேசுறியா? உன்னால என்ன பண்ண முடியும்? இல்ல அந்த அப்பளக்காரனால தான் என்ன பண்ண முடியும்? போலீஸால எதையும் பண்ண முடியும். உன்ன மாதிரி அயோக்கியனா என்கவுண்டர்ல கூட போட்டு தள்ள முடியும். என் புருஷனோட தம்பி சண்முகம் எஸ்ஐயா இருக்காரு. அவர்கிட்ட சொன்ன உன் கதை முடிஞ்சிடும். ஒழுங்கா நடந்துக்கோ. ஜாக்கிரதை. கிருஷ்ணா 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 வாலிலா கிருஷ்ணா என்ன திடீர்னு இந்த பக்கம்? வழக்கமா நம்ம சண்டே தானே மீட் பண்ணுவோம். கோபி எங்க? அவன் காலையிலேயே வெளியே போயிட்டான். எதுக்காக கேட்குறேன்? நான் கோபிக்கு ஃபோன் பண்ணேன், ஸ்விட்ச் ஆஃப்னு வருது. நீ ஒரு வாட்டி ட்ரை பண்ண. என்ன லீலா, என்னாச்சு? ஏன் ஒரு மாதிரி டென்ஷனா இருக்க? நான் அப்புறமா சொல்றேன், நீ முதல்ல ஃபோன் ட்ரை பண்ண. சரி. ஸ்விட்ச் ஆஃப் தான் வருது. ஏன், என்ன விஷயம்? எதுக்காக உனக்கு ஃபோன் பண்ண சொல்கிறேன்? கோபியோட லவர் ரூபா என் ஃப்ரெண்டுக்கு ஃபோன் பண்ணி என்கிட்ட பேசினா. என்ன பேசினா? கோபி அடிக்கடி அவன் மேல சந்தேகப்படுறாருன்னு ரொம்ப வருத்தப்பட்டா. அது அவளால தாங்கிக்க முடியாம தற்கொலை பண்ணிக்க போறேன்னு சொல்லிட்டா. ஐயோ, தற்கொலையா? அப்புறம் நான் எவ்வளவோ சொன்னேன், அவன் என் பேச்ச கேட்கவே இல்ல. கோபியும் ரூபாவும் அடிக்கடி சந்திக்கிற அந்த ஏர்போர்ட் பக்கத்துல இருக்கிற பில்டிங்ல தான் தற்கொலை பண்ணிக்க போறேன்னு சொன்னா. முட்டாளாவா? இரு, மறுபடியும் ட்ரை பண்ணி பார்க்குறேன். ஸ்விட்ச் ஆஃப். ச்சே, இவன் வேற ஸ்விட்ச் ஆஃப் பண்ணி வச்சிருக்கான். இப்போ என்ன பண்றதுன்னு தெரியலையே. ஆமா, உனக்கு நடம் தெரியுமா? தெரியும். அப்புறம் என்ன, முதல்ல நீ கிளம்பி அங்க போய் நம்ம ரூபாவை காப்பாத்தலாம். வா போலாம். சரி, சீக்கிரம் வா. இந்த இடத்துல பாண்டி, நாம இருக்கிற இடம் போலீஸ்க்கு தெரிஞ்சு போச்சு. அவங்க நம்மள பிடிக்க வந்துட்டு இருக்காங்க. என்னடா சொல்ற? நிஜமாதான். போலீஸ்ல இருக்க 5ஆம் படம் தான் நமக்கு இந்த தகவலை கொடுத்தா. நம்ம உடனே இந்த இடத்தை காலி பண்ணி ஆகணும். சீக்கிரம். என்ன? போலீஸ் தான் பிளான் பண்ணி ஆள் அனுப்பியிருக்காங்க. பாண்டி, எல்லாரையும் போட்டுறலாம். ஏய், அவசரப்படாத. அவங்க எத்தனை பேர்னு முதல்ல தெரிஞ்சுக்கணும். நாம அவங்களை எதிர்த்து தாக்குறதுக்கு நாம ரெடியா இருக்கோம். இந்த இடம் தானே உனக்கு கன்ஃபார்மா தெரியுமா கிருஷ்ணா? தெரியும். இங்க தான் அவங்க அடிக்கடி மீட் பண்ணிக்குவாங்க. வாடா. வா, உள்ள போய் பார்க்கலாம். சந்தேகமே இல்ல பாண்டி, இது போலீஸோட ஏற்பாடுதான். இப்ப என்ன பண்றது? டேய், வெளியில எத்தனை பேர்னு தெரியல, பேசாம இருங்கடா. ரூபா, 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 ரூபா. லீலா, மேல போய் பார்க்கலாம். டேய், இவங்கள பார்த்தா போலீஸ்காரங்க மாதிரி தெரியலடா.
யாரையோ தேடி வந்திருக்க மாதிரில இருக்கு. இல்லண்ணே, நமக்கு கிடைச்ச இன்ஃபர்மேஷன் எல்லாம் கரெக்ட் தானே. நம்ம கவனத்தை திசை திருப்புறதுக்காக ஏதோ பிளான் பண்றாங்கண்ணே. என்ன கிருஷ்ணா, எல்லா இடத்துலயும் தேடி பார்த்தாச்சு, அவளை ஆளையே காணோம். ரூபா ஃபோனில் இந்த இடத்த தானே சொன்னா? ஆமா, இந்த இடத்துல தான் அவங்க எப்போ மீட் பண்ணி பேசிக்குவாங்க. நீ இன்னொரு வாட்டி கோபிக்கு ஃபோன் ட்ரை பண்ண. என்னாச்சு? சுஷ்டா, சரி வா அந்த பக்கம் போய் பார்க்கலாம். சரி. டேய், அவங்க நம்மள தான் தேடுறாங்க போல இருக்குடா. பார்த்தா நம்மள தேடி வந்த மாதிரியே தெரியலையே. டேய், அத்தனையும் டிராமாடா. முடிஞ்ச அளவுக்கு அட்டாக் பண்ணாம தப்பிப்போம். முடியாத பட்சத்துல அவங்கள ஷூட் பண்ணிடுவோம்டா. என்ன கிருஷ்ணா, ஒருவேளை ரூபா தப்பான தகவல் சொல்லிருப்பாளோ? அப்படியெல்லாம் இருக்காது. நாம அவளுக்கு முன்னாடி வந்துட்டோம்னு நினைக்கிறேன். எப்படியும் வருவான், நம்ம வெயிட் பண்ணுவோம். இப்போ என்ன பண்றது? டேய், அவங்க 3 பேரும் ஒண்ணு சேர்ந்துட்டாங்க. அவங்க சேர்ந்து நம்மள அட்டாக் பண்றதுக்கு முன்னாடி நாம அவங்கள அட்டாக் பண்ணி தப்பிச்சிடணும்டா. சரி பாண்டி. லீலா, நீ நினைக்கிற மாதிரி அவன் நல்லவன் இல்ல. ஏதோ கெட்ட எண்ணத்தோட தான் இந்த இடத்த கூட்டு வந்திருக்கான் உன்னை. நீங்க தான் ஏதோ திட்டம் போட்டு எங்களை ஃபாலோ பண்ணி வந்திருக்கீங்க. கரெக்ட் லீலா. ஏண்டா உனக்கு வேற வேலையே இல்லையா? நாங்க இங்க இருக்கிறது உனக்கு எப்படிடா தெரியும்? ஏதோ திட்டத்தோட தானே எங்களை ஃபாலோ பண்ணிட்டு வந்திருக்கேன். ஏய் நிறுத்துடா. உன் ஃப்ரெண்ட் உங்ககிட்ட பேசினதா நான் கேட்டேன். அதுக்கப்புறம் தான் நான் உங்க வீட்டுக்கிட்ட வந்து வெயிட் பண்ணேன். நீ லீலாவை கூட்டிட்டு இங்க வந்த. டேய், அவங்கள பார்த்தா போலீஸ் மாதிரி தெரியலடா. வேற ஏதோ மேட்டர் நினைக்கிறடா. லீலா, இவன் சொல்றத நம்பாத. இவன் ஏதோ திட்டத்தோட தான் நம்மள ஃபாலோ பண்ணிட்டு வந்திருக்கான். லீலா, அவன் சொல்றத நம்பவே நம்பாத. உன்கிட்ட தப்பா நடக்கதா இந்த இடத்துக்கு கூட்டு வந்திருக்கான். போதும், நிறுத்து. உன்னை பத்தி எனக்கு நல்லா தெரியும், கிருஷ்ணாவை பத்தி எனக்கு நல்லா தெரியும். கிருஷ்ணா ஃப்ரெண்டோட லவர் சூசைட் பண்ணிக்கிறது தெரிஞ்சு நாங்க 2 பேரும் இங்க வந்தோம். ஐயோ லீலா, இவனும் இவன் ஃப்ரெண்ட் 2 பேருமா சேர்ந்து திட்டம் போட்டு தான் உன்னை இந்த இடத்துக்கு கூட்டு வந்திருக்காங்க. இத பார், உன் அட்வைஸ்ல எனக்கு தேவையில்லை. முதல்ல இங்க இருந்து கிளம்பு. இத பார், இப்ப நீ வர போறியா இல்லையா? என்னால வர முடியாது. ஏய், வாங்குறல. கைய விடு. லீலா, அவன் வரலன்னு சொன்னல, நீ போக வேண்டியதாடா. ஏய், போடா. ஏய், பாண்டி, பொண்ணுக்கான அடிச்சுக்கலானுங்க. நாம 2 பேரும் அவங்க அடிச்சு போட்டு பொண்ணை தூக்கிறோம். வா. வர மாட்டேன்டா. ஏய், விடுங்கடா. எடுத்து. ஒரு பொண்ணை கூட்டு வந்து 2 பேரும் சண்டை போட்டுக்கிறீங்களா? பொண்ணை விட்டுட்டு ஒழுங்கு மாதிரியே ஓடி போயிருங்கடா. ஏய், என்னடா சொன்ன? ஏய், நான் யாருன்னு தெரியுமா? பாண்டி, சுரா பாண்டி. ஹலோ, என்ன சொல்லுங்க. அப்படியா? அப்பா, அப்பா எங்க இருக்கீங்க? அப்பா, அப்பா. என்ன கணேசா, என்னாச்சு? சுப்பிரமணிய போலீஸ்காரங்க சுட்டுட்டாங்கப்பா. என்னப்பா சொல்ற? ஏமா நான் போய் பார்த்துட்டு வந்துடுறேம்மா. நீ இரு. பாப்பா. ஹலோ. சரி, கோர்ட்டுக்கு அனுப்பிடுங்க. அனுப்பிட்டு என்ன வந்து பாருங்க. ஓகே சார். என்னையா தப்பிச்சு போனவனை பத்தி ஏதாவது தகவல் தெரிஞ்சதா? அதை விட ஒரு முக்கியமான விஷயம் சார். அதை விட முக்கியமான விஷயமா? என்னையா சார், நம்ம சுத்தி வளைச்சு ஷூட் பண்ணதுல 2 பேர் இறந்து போனாங்களா சார்? அந்த 2 பேர்ல ஒருத்தன் பிரபல ரவுடி சுரா பாண்டியன் சார். இன்னொருத்தன் அவனுடைய ரைட் ஹேண்ட் குமார் சார். தப்பி ஓடுனவன் அவனுடைய லெஃப்ட் ஹேண்ட் கோட்டி சார். அப்போ குண்டடிப்பட்ட 2 பேர் சார் அவங்க லிஸ்ட்ல இல்ல சார். அவங்க பப்ளிக்கா இருக்கும் சார். என்னையா சொல்ற?
ஆமா சார், நாம தப்பு பண்ணிட்டோம். இப்போ வந்து சொல்லி என்னையா பண்றது? பிரஸ் மீடியா எல்லாத்துலயும் அவங்க சுறா பாண்டியோட ஆளுங்கன்னு ஃபோக்கஸ் பண்ணியாச்சு. நாம தப்பு பண்ணிட்டோம் தெரிஞ்சதுன்னு வச்சுக்கோ, பப்ளிக் கிழின்னு கிழிச்சிருவாங்க. சார் இப்போ என்ன சார் பண்றது? என்ன பண்றது? தப்பு பண்ணிட்டோம், மறைக்க வேண்டியதுதான். இவங்களுக்கு சுறா பாண்டி ஆளுங்களுக்கு தொடர்பு இருக்குன்னு சொல்ல வேண்டியதுதான். இல்லைன்னா அந்த இடத்துக்கு ஏன் போனாங்கன்னு கேட்போம். ஓகே சார். சார் வாங்க டாக்டர். அந்த குண்டடிப்பட்டவங்களோட நிலைமை எப்படி இருக்கு? விசாரணை ஆரம்பிக்கலாமா? சான்ஸே இல்லை சார். ஒருத்தருக்கு கழுத்தில் அடிபட்டு சுயநினைவு இல்லாமல் இருக்காரு. அப்புறம் இன்னொருத்தருக்கு காலில் அடிபட்டிருக்கு, அவரும் சுயநினைவு இல்லாம தான் இருக்காரு. புல்லட் ரிமூவ் பண்ணியாச்சா? புல்லட் ரிமூவ் பண்ணியாச்சு, ஆனா நினைவு தான் திரும்பல. அப்ராக்சிமேட்டா எப்போ நினைவு திரும்பும்? காலில் குண்டடிப்பட்டவருக்கு 5 மணி நேரத்துல நினைவு திரும்பிடலாம். ஆனா கழுத்துல குண்டடிப்பட்டவருக்கு 10 மணி நேரத்துக்கு மேலேயே கூட ஆகலாம். தேங்க்ஸ் டாக்டர். இட்ஸ் ஓகே சார். இப்போ என்ன சார் பண்ணலாம்? அவங்க 2 பேர்ல யாராவது ஒருத்தர் கண்ணு முடிச்சாதான் இந்த கேஸோட ஃபுல் டீட்டெயில் கிடைக்கும். அதான் 2 பேர் மாட்டிட்டு இருக்கானுங்களே, அவங்க கண்ணு முழுகிட்டோம். சார், ஒரு பெரிய தப்பு நடந்திருக்கு சார். என்னைய தப்பு? சுறா பாண்டிய சுட்டப்ப 2 பேர் குண்டடிப்பட்டாங்கல்ல, அவங்க ரவுடி லிஸ்ட்ல இல்லாதவங்க சார். இது எப்படி அவனுக்கு தெரியும்? அதுல ஒருத்தர் எங்க அண்ணன், இன்னொருத்தர் அவருக்கு தெரிஞ்சவரா இருக்கலாம் சார். ஏயா உங்க அண்ணன் சுறா பாண்டி கேங்க இருக்கிற இடத்துக்கு எதுக்கா போனாரு? உங்க அண்ணனுக்கு சுறா பாண்டிக்கு தொடர்பு இருக்கா? சார், எங்க அண்ணன் அந்த மாதிரி ஆள் இல்லை சார். தயவு செஞ்சு இந்த கேஸ்ல இருந்து எங்க அண்ணனை ரிலீஸ் பண்ணுங்க சார். என்னையா புரியாம பேசுறேன்? உங்க அண்ணன்றதுக்காக சட்டத்தை வளைக்க முடியுமா? அவர் இப்ப மயக்கத்துல இருக்காரு. சம்பவம் அந்த இடத்துல வேற இருந்திருக்காரு. அவர் மயக்கம் தெளிஞ்சு எழுந்ததுக்கு அப்புறம் தான், என்கொயரி பண்ணதுக்கு அப்புறம் தான் எந்த முடிவும் எடுக்க முடியும். புரியுதா? எஸ் சார். எப்பா சண்முகம், என்னப்பா ஏதோ சுப்பிரமணிய போலீஸ் சுட்டாங்களாம், அதுவும் யாரும் இந்த சுறா பாண்டியனாமே அவன் கேஸில் சம்மந்தப்படுத்திலாம் ஏதோ நியூஸ் வந்திருக்குன்னு சொல்கிறாங்களே, என்னப்பா ஆச்சு? அது தெரிஞ்சுதாப்பா நானும் பதறி போய் வந்தேன். ஏசி கிட்ட சுப்பிரமணிய எங்க அண்ணன் தான், அவருக்கும் சுறா பாண்டியனுக்கும் எந்த சம்பந்தமும் இல்லைன்னு எவ்வளோ சொல்லி பார்த்தேன். ஆனா நியூஸ் ஃபிளாஷ் ஆயிடுச்சு, இனிமே ஒன்றும் பண்ண முடியாதுன்னு சொல்லிட்டாரு. ஐயோ, அதுக்காக சுப்பிரமணிய அப்படியே விட்டுற முடியுமா சண்முகம்? அண்ணன் கண்ணு முடிச்சதுக்கு அப்புறம் தான் ஏதாவது முடிவு எடுக்க முடியும். அது வரைக்கும் கொஞ்சம் அமைதியா இருங்க. எப்பா உங்க அண்ணன் எவ்வளோ பெரிய ஆபத்தில் இருக்கிறான், நீ என்னமோ அமைதியா இருங்கன்னு சொல்லிக்கிட்டு இருக்க? அப்பா இது போலீஸ் விவகாரம், கொஞ்சம் பொறுமையாக தான் ஹேண்டில் பண்ணணும், அவசரப்படாதீங்க. இல்லப்பா, எனக்கு என் சுப்பிரமணிய உடனே பார்க்கணும். எங்க இருக்கான் சுப்பிரமணி? நான் உடனே பார்க்கணும். இப்போ பார்க்க முடியாதுப்பா, பார்க்கவும் விட மாட்டாங்க. என்னப்பா இது, என் பிள்ளைய பார்க்க முடியாதுன்னு சொல்றதுக்கு இவங்க எல்லாம் யாரு? அதெல்லாம் முடியாது, நான் பாருங்க. அண்ணனுக்கும் அவங்க கூட இருக்கவங்களுக்கும் போலீஸ் பாதுகாப்பு போட்டிருக்காங்க. அந்த வளையத்தை தாண்டி வேற யாரும் உள்ள போக முடியாது. அதுவும் இல்லாம அண்ணன் மயக்கத்தில் இருக்காரு. அவர் மயக்கம் தெளிஞ்சவன நானே பார்க்க ஏற்பாடு பண்றேன். இப்போ வாங்க. லீலா, 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 ஏன் எதையோ பறி கொடுத்த மாதிரி உட்காந்துருக்க? என்னாச்சு? நீ என்கிட்ட எதுவும் சொல்லலைன்னா எனக்கு எதுவும் தெரியாதுன்னு நினைக்கிறியா? எனக்கு எல்லாம் தெரியும். நான் அந்த வீட்டுக்கு போனது உனக்கு பிடிக்கல. அக்கா நம்ம பேச்ச கேட்காம அங்க போயிட்டாலேன்னு உனக்கு கோவம். அதானே என்கிட்ட பேச மாட்டேங்கிற? என்னாச்சு ராஜா, ஏன் இப்படி பதட்டமா இருக்கீங்க? ஏங்க உங்களுக்கு விஷயமா தெரியாதா? என்ன தம்பி, என்ன விஷயம்? ஏன் இவ்வளவு பதட்டமா பேசுறீங்க? அம்மா, நம்ம சுப்பிரமணிய குண்டடிப்பட்டு ஹாஸ்பிட்டல்ல இருக்காராமா. என்ன தம்பி சொல்றீங்க? மாப்பிளைக்கு என்னாச்சு? அம்மா, பேப்பர்ல நியூஸ் பார்த்தா ஒரே குழப்பமா இருக்குமா. நம்ம சுப்பிரமணிய போலீஸ்காரங்க ரவுடிங் லிஸ்ட்ல சேர்த்துட்டாங்களாம்.
என்ன தம்பி என்னென்னமோ சொல்றீங்க? மாப்பிள்ள ரொம்ப பொறுமைசாலியாச்சே, பரம சாதுவாச்சே. அவரை எதுக்கு போலீஸ்காரங்க ரவுடிங் லிஸ்ட்ல சேர்த்திருக்காங்க? சொல்லுங்க தம்பி. அம்மா, நேத்து மீனம்பாக்கம் பக்கத்துல இருந்த ஒரு பில்டிங்ல தாதா சுறாபாண்டியும் அவன் கூட்டாளிகளும் மறைஞ்சிருந்திருக்காங்க. அவங்கள பிடிக்கிறதுக்கு போலீஸ் அங்க போயிருந்திருக்காங்க. அங்க நடந்த சண்டையில தாதா சுறாபாண்டியும் அவன் கூட்டாளி ஒருத்தன் செத்து போயிட்டாங்க. இன்னொருத்தர் தப்பிச்சு போயிட்டான். ஆனா அந்த இடத்துல பார்த்தா நம்ம சுப்பிரமணி இன்னொருத்தனும் இருந்திருக்காங்க. சுப்பிரமணிக்கு கால்ல குண்டடி பட்டிருக்குமா, இன்னொருத்தனுக்கு கழுத்துல குண்டடி பட்டிருக்கு. இப்ப 2 பேரையும் ஹாஸ்பிட்டல்ல சேர்த்திருக்காங்கம்மா. மாப்பிள்ள எதுக்காக அங்க போனாரு? அதான் எனக்கு ஒண்ணு புரியல. அந்த தாதா கும்பலோட நம்ம சுப்பிரமணியம் இருந்ததால அவரையும் போலீஸ்காரங்க ரவுடிங் லிஸ்ட்ல சேர்த்துட்டாங்க. இந்த பேப்பர் பாருங்களேன். லீலா, மாப்பிள்ள கூட அடிபட்டு பக்கத்துல இருக்கிறது கிருஷ்ணா மாதிரி தெரியுது. இங்க பாரு. இங்க கொடுங்க. கிருஷ்ணாவேதா, பாத்தியா? அந்த கிருஷ்ணா கூட பழகாதன்னு எத்தனை வாட்டி சொன்னேன். இப்ப பாரு அவன் எவ்வளவு பெரிய கிரிமினல்னு. இளவரசி, அவசரப்பட்டு முடிவு பண்ணாதீங்க. இப்ப லிஸ்ட்ல நம்ம சுப்பிரமணியம் இருக்காரு. அப்ப அவரையும் கிரிமினல்னு சொல்லுவீங்களா? தம்பி, இந்த கிருஷ்ணாவும் நல்ல மாதிரி தான். இவங்க 2 பேரும் எப்படி தாதா லிஸ்ட்ல சேர்த்தாங்கன்னே புரியல. ஆஸ்பத்திரியில போய் மாப்பிளைய பார்த்தாதான் நமக்கு என்ன ஏதுன்னு தெரியும். இந்த நிலைமையில நீ ஹாஸ்பிட்டலுக்குலாம் வர வேணாமா? என்ன? ஆமாமா, நீங்க இங்கேயே ரெஸ்ட் எடுத்துங்க. நானும் இளவரசி போயிட்டு என்ன ஏதுன்னு பார்த்து வந்துடுறோம். நானும் உங்க கூட வரேன். நீயா? நீ எதுக்கு? இல்ல, லீலா வரட்டுமே. சரி, வாங்க போலாம். பெரியப்பா. பெருமாளே. வாசு. என்னப்பா பெருமாளே, என்னப்பா ஆச்சு? பேப்பர் நியூஸை பார்த்துட்டு தான்ப்பா பதறி போய் ஓடி வரோம். அப்பா, அண்ணனுக்கு என்ன ஆச்சு? அண்ணனை பாத்தீங்களா? இல்லப்பா, என்னை யாரும் உள்ள பார்க்கவே விட மாட்டேங்கிறாங்கப்பா. சுப்பிரமணிய போய் தாதாங்கிற லிஸ்ட்ல சேர்த்துட்டாங்களே, பாத்தியாப்பா? வாசு, நேத்து என்னப்பா சொன்னேன், இனிமே உன் குடும்பத்துக்கு எந்த பிரச்சனையும் கிடையாது, எல்லாம் நல்லதே நடக்கணும். எங்க நல்லது நடக்குது பாத்தியா? எங்க நிலைமையை பாத்தியாப்பா? கவலைப்படாதீங்க பெரியப்பா. அதான் சண்முக இன்ஸ்பெக்டரா இருக்கான்ல, அவன் விட்டுருவானா? இல்லப்பா, அவனால எதுவும் பண்ண முடியலப்பா. அவங்க பெரிய ஆபீசர்கிட்ட பேசி பார்த்தானா, அதெல்லாம் இப்ப எதுவும் சொல்ல முடியாது. நம்ம சுப்பிரமணி கண்ணு முழிச்சு ஏதாவது சொல்றதை வச்சுதான் மேற்கொண்டு நடவடிக்கை எடுக்க முடியும்னு சொல்றாங்களாம். என்ன சண்முகம், நீ போலீஸ்ல இருந்தும் அண்ணன் இப்படி ரவுடிங் லிஸ்ட்ல சேர்த்துட்டாங்களே, அது என்னதுன்னு விசாரிக்க கூடாதா? விசாரிக்காம இருப்பனா? எல்லாத்தையும் விசாரிச்சேன். இப்போதைக்கு நிலைமை என் கையை மீறி போயிடுச்சு. அண்ணன் கண்ணு முழிச்சு என்ன நடந்ததுன்ற விவரத்தை சொன்னாதான் இப்போ இருக்க குழப்பத்துக்கெல்லாம் ஒரு முடிவு கிடைக்கும். என் குடும்பத்துக்கு மட்டும் ஏன் தான் இப்படி சோதனை மேல சோதனை வருதோ தெரியல. அந்த இப்பதான் அவன் குடும்ப பிரச்சனைலாம் முடிஞ்சு தொழில் தொடங்க ஆரம்பிச்சிருக்கான். இந்த நேரத்தில் போய் இப்படி சிக்கல்ல மாட்டிக்கிட்டானே. ஒன்றும் கவலைப்படாத பெருமாள், நம்ம சண்முகம் இருக்கான்ல, எல்லாம் அவன் பார்த்துக்குவான்பா. ஆமாப்பா, தைரியமா இருங்க. முதல்ல அண்ணன் கண்ணு முழிக்கட்டும், மீதியெல்லாம் அப்புறம் பார்த்துக்கலாம். மாமா, என்னங்க மாமா, டிஃபன் சாப்பிடுங்க. கொலை பட்னியா இருக்கீங்க. வேண்டாம்மா, எனக்கு பசிக்கல. சாப்பிடுங்க மாமா. பட்னி கடந்து உங்க உடம்புக்கு ஏதாவது ஆயிடுச்சுன்னா என்ன பண்றது? ஆமா பெரியப்பா, சாப்பிடுங்க. இல்லப்பா, இப்ப இருக்கிற மனநிலையில என்னாலப்பா. இளவரசி வந்துட்டியாமா? பாத்தியாமா நம்ம சுப்பிரமணியோட நிலைமைய? அவனை போய் தாதாங்க லிஸ்ட்ல சேர்த்துட்டாங்களம்மா. சார், அப்படி என்ன சார் நடந்துச்சு? சுப்பிரமணியம் எப்படி அந்த கும்பல போய் சிக்கினாரு? பேப்பர்ல நியூஸ் பார்த்தோன்னே அப்படி பதறிட்டேன் சார். எதுவும் புரியல. அந்த கிரிமினல்ஸ் இருக்க இடத்துக்கு அண்ணன் ஏன் போனாரு? அண்ணன் கூட இருந்த அந்த இன்னொருத்தர் யாரு? அவங்க 2 பேரும் தனித்தனியா போனாங்களா இல்ல ஒண்ணா போனாங்களா?
ஊருக்கு ஒதுக்குப்புறமா இருக்க அந்த இடத்துக்கு அவங்க எதுக்காக போனாங்க? இப்படி எங்க டிபார்ட்மெண்ட்ல நிறைய பேச்சு இருக்கு. அண்ணன் காலில் அடிபட்டு மயக்கத்தில் இருக்காரு. அவன் சுயநினைவே இல்லாம இருக்கான். 2 பேர்ல யாராவது ஒருத்தர் கண்ணு முழிச்சு உண்மை என்னன்றது சொன்னாதான் என்னன்னு தெரியும். சார், சுப்பிரமணிய நாங்கள் பார்க்கலாமா? இல்லைப்பா, யாரையும் போய் பார்க்க விட மாட்டேங்கிறாங்க. இந்த மகராசி வீட்டுக்கு வந்த நேரம் தான் மாமாக்கு இப்படி எல்லாம் நடக்குது. நீங்க கொடுத்த கம்ப்ளைண்ட் மேல ஆக்ஷன் எடுத்து அந்த குற்றவாளி அரெஸ்ட் பண்ணி உள்ள வச்சிருந்தேன். அதுக்குள்ள இவன் வந்து எல்லா குற்றத்தையும் தான் பண்ணதா ஒத்துக்கிட்டு என்கிட்ட சரண்டர் ஆயிட்டான். லாக்அப்ல இருக்கான் பாருங்க. டேய், நீ என் பொண்ணை கடத்தினவன்? இது கால் கொலுசு. அது தெரியும். இது யாருடைய கால் கொலுசுன்னு தெரியுதா? யாரோ ஒரு பொண்ணோட கால் கொலுசா இருக்கும். அது எப்படி எனக்கு தெரியும்? இது யாரோ ஒரு பொண்ணோட கால் கொலுசு கிடையாது, உன்னோட கால் கொலுசு. Catch us on TV, Thandiwan app, thandiwan.com and YouTube.